சீன நாட்டில் ஜியான் நகரில் உள்ள ஒரு புத்தர் கோவில். இந்த புத்தர் கோவிலுக்கு பெயர் என்ன தெரியுமா? வைல்டு கூஸ் பகோடா டெம்பிள். பகோடா என்றவுடன் ஈவினிங் ஸ்நாக்ஸ், மாலை நேரத்தில் சாப்பிடும் சிற்றுண்டி என்று எண்ண வேண்டாம். பகோடா என்ற சொல்லுக்கு பல அடுக்குகளை கொண்ட கோபுரம் என்று பொருள். இது கிபி 652 ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பாரம்பரிய நினைவு சின்னம். இது முதலில் 5 அடுக்குகளை கொண்ட கோபுரமாக இருந்தது. பின்னர் 7 அடுக்குகள் கொண்ட கோபுரமாக விரிவுபடுத்தப்பட்டது. ஏற்கனவே வெள்ளை வெள்ளையர் என்று இருக்கக்கூடிய அழகிய சீன பெண்மணிகள் தங்களை ஒப்பனை செய்து கொண்டு பாரம்பரிய உடை அணிந்து கொண்டு இங்கே போட்டோ ஷூட் எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கலாம். பாரம்பரியமான ஒரு நினைவு சின்னத்தில் பாரம்பரியமாக உடை அணிந்து போட்டோ ஷூட் எடுத்துக்கொள்வதில் சீன பெண்மணிகளுக்கு அலாதி பிரியம் போலும். சரி, இந்த கோவிலுக்கு வைல்டு கூஸ் பகோடா என்று ஏன் பெயர் வந்தது? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. முன்பு ஒரு காலத்தில் புத்த பிக்குகள் அசைவ உணவை விரும்பி உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அப்போது ஒரு நாள் அவர்களுக்கு அசைவ உணவு கிடைக்கவில்லை. ஒரு மூத்த புத்த துறவி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாராம், இப்போது எங்களுக்கு அசைவ உணவு வேண்டும் என்று. அப்போது வானத்திலிருந்து ஒரு காட்டு வாத்து பறந்து வந்து அவர்கள் முன் விழுந்து துடிதுடித்து இறந்து போனதாம். துடிதுடித்து உயிரிழந்த அந்த காட்டு வாத்தை பார்த்ததும் அந்த புத்த துறவிகள் மனம் மாறினர். இனி உயிர்களை கொல்லக்கூடாது, சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும் என்று முடிவு செய்தனராம். அந்த காட்டு வாத்து வீழ்ந்த இடத்தில்தான் இந்த வைல்டு கூஸ் பகோடா டெம்பிள் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. வைல்டு கூஸ் பகோடா டெம்பிள் புத்த பிக்குகளை அசைவ உணவிலிருந்து சைவ உணவிற்கு மாற்றிய திருப்பு முனை. இந்த கோவிலின் பாரம்பரிய அழகிற்கு ஏது இணை?